ரொம்ப ஈஸியான தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து நம்ம அம்மா, பாட்டிலாம் செஞ்ச மாரி உள்ள தக்காளி சாதம். இப்போ உள்ள மாரி மசாலாலாம் சேர்க்கிறது கிடையாது. இதுக்கு நல்ல பழுத்த தக்காளியா 4 இல்லைன்னா 5 தக்காளி மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு தகுந்தபடி தக்காளி. நல்லா உதிரி உதிரியாக வடித்து ஆற வச்ச சாதம் ஒரு 3 கப் எடுத்திருக்கேன். இப்போ சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்க்குறேன். வேர்க்கடலை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. வேர்க்கடலை வந்து லைட்டாக கலர் மாதிரி வரும்போது இதுக்கு கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு வேர்க்கடலைலாம் நல்லா வறுபட்டு வந்த பிறகு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு பச்சை மிளகாய் சேர்க்கணும். பச்சை மிளகாய் வந்து இங்கே உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து 2ஆ உடச்சி தான் சேர்க்குறேன். சின்ன சின்னதாக வெட்டி சேர்க்கல, 2ஆ உடச்சி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம தக்காளி வந்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துடலாம். தக்காளி வந்து உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு கூட வேணும்னா ஒரு 5, 6 கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும். உப்பு சேர்த்துடலாம். இது வரைக்கும் உப்பு சேர்க்கல, உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போய் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ வந்து நல்லா கெட்டியாகி வர தொடங்கிட்டுது, எண்ணெயும் பிரிய தொடங்கிட்டுது. இந்த டைமில் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். வேறு எந்த பொடியும் கிடையாது, சாம்பார் பொடி மட்டும்தான். இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள். தக்காளி சாதம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போக நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பொடி வாசனையெல்லாம் போயிட்டுது. எண்ணெயும் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டுது. பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டுது. இந்த டைமில் தான் நம்ம சாதம் சேர்க்கணும். சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து எல்லா சாதத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் வந்து சாதத்தில் வந்து மசாலாலாம் நல்லா பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சிடலாம். அப்போ நல்லா சாதத்தில் மசாலாலாம் பிடிச்சி வந்துடும். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ வந்து சாதம் வந்து ரெடி ஆகிட்டுது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.